எல்லாம் அவன் துணை. காரக ஜோதிடம் அரியலூர். இந்த பஞ்சாங்கம் இதுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் 28ஆம் நம்பரில் பேர். இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும், மற்ற பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பக்கம் பக்கமாக தேடிட்டு வந்துருக்கும். ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில். இன்று வீடு வீடு என்ற எழுத்து வார்த்தைக்கு வந்து 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 4, 5 எல்லாம் கூட்டாக்க 9. அதோடைய விதி என்பது 9. வீடு 9ஆம் எழுத்து பலன். தன்னுடைய அப்பமார்கள்லாம் வந்து வீட்டை வந்து பிள்ளைகளுக்கு எத்தனை அடி எத்தனை சென்ட் இருக்குலாம் சொல்கிறதில்ல. சாவரெல்லாம் அப்படியே போட்டு போடுவாங்க. எங்கேனாலும் பட்டா பார்த்து அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு போடுவாங்க. அப்போ பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்க, அதுக்குரிய நம்பரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிங்கிறதுக்குள்ளே அவன் பேர் செத்தே கைலாசம் போகிறத போல் நினைப்பானும். அதான் வீடோட விதியன் 9. அந்த 9ஆம் இடத்துல வந்து நல்ல சுபக்கரைங்க நல்லா அந்த 9ஆம் அதிபதியை நல்ல இடத்துல அமர்ந்து விட்டால், அந்த 9ஆம் அதிபதியோட நல்ல சுவர்கள் வந்து கூடிவிட்டால் அவர்களுக்கு வந்து வீடு வாசலில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதான். அடுத்ததாக சூனியத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 6, 2, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ சூனியத்து வந்து விதி எண் 9. அதாவது நேற்றைய தினம் ஒவ்வொரு இந்த 9ஆம் அதிபதிக்கு வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த 9 கூடியவர்களோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி யாரோட சேர்ந்தாலும் சரி, மற்ற கிரகங்கள் 9ஆம் அதிபதியோட சேர்ந்திருந்தாலும் சரி, சிங்கம் போல் நடப்பார்கள். அதெல்லாம் விஐபியில் சிங்கம் போல் நடப்பார்கள் என்று நான் சொன்னேன். இன்று வந்து அதே எண்கிணிதம் எலிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 4, 5 அதோடைய விதியின் 9. அந்த 9ஆம் இடம் வந்து எலி போலியும் நடக்கும். அந்த எலி என்ன செய்யும், ஜாக்கு மூட்டை துணிமணிலாம் கொறிக்கி எல்லாம் திரும்பும். அதனால் எலிக்கு உள்ள புத்தி மனுஷனுக்கு இருக்குது, சிங்கத்துக்குள்ள புத்தி மனுஷனுக்கு இருக்குது. மனிதன் எலி போலியும் நடக்கிறான், எலி போலியும் நினைக்கிறான், சிங்கம் போலியும் நினைக்கிறான். அதான் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன்கிறது. 9ஆம் அதிபதி என்னும் எழுத்துந்தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த வீடியோ கால் மூலம் ஃபேஸ்புக் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக கலை என்று சொல்லக்கூடிய கலை என்ற ஆர்வம்தான். அது ஒரு சிந்தனை, அது ஒரு விளையாட்டு, அது ஒரு கலையில் எல்லாம் கலை தான். நீ களை வெட்டுறவர்களும் கலை தான், விவசாயம் முதற்கொண்டு கலை தான். ஆனால் வந்து கலைக்கு வந்து 2 எழுத்து, அதுவும் 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி விஜயநகரம். அடுத்ததாக லக்கணத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குண்டான எண்கிறது 4, 7, 9, 7 எல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9. அந்த லக்கணம் வந்து 27 நட்சத்திரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டை வைத்துள்ளது. 27 நட்சத்திரம் 12 லக்கணங்கிறது 12 ராசி. 12 ராசியாக தான் 12 லக்கணமாக தான். அந்த லக்கணம் 27 நட்சத்திரங்களும் அந்த லக்கணப்படி தான் சந்திக்கும். லக்கணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனாலும் வந்து அப்படி இருப்பனால லக்கணம் 9ஆம் அதிபதி பிதுர் பாக்கியாதிபதி வீடு. மதி என்ற எழுத்துக்கு வந்து 1, 2, 1, 8 அது கூட்டாக 9. அதோடைய விதி என்பது 9. இந்த எண்கிதம் பொதுவாக வார்த்தைகள் வந்து எல்லாமே எலியாட்டும் பூனையாட்டும் சிங்கமாட்டும் நினைக்கும். அதுபோல் 4ஆம் இடத்து பலங்கிறது பூனையாட்டம் நினைக்கும். பூனை எப்படி இருக்குமோ, பூனை கருவாட்டு வாசம், கிளி மேலே ஆசை, கருவாட்டு மேலே ஆசை, பால் மேலே ஆசை இப்போல்லாம் உண்டு. பூனைக்கு வந்து அடுப்பாங்கிறதான் அதுக்கு வந்து சொர்க்கம். அதனால் வந்து எல்லாம் சொர்க்க வாசல் போவாங்க. ஆனால் பூனை வந்து அடுப்பாகரி சொர்க்க வாசலாக நினச்சிக்கும். அதான் பூனையுடைய விதியின் 13, பூனுடைய விதியின் 4. அடுத்ததாக வந்து மதிக்கு 2 எழுத்து 1, 8 அதை கூட்டாக 9. அந்த 9ஆம் இடம் தான் மதியை கொடுக்குறது. மதினா அறிவு தான், புத்தினையும் வச்சுக்கலாம். ஆனாலும் அந்த மதி இல்லையாடா புத்தி இல்லையாடாங்கிற அந்த மதி என்ற வார்த்தை புத்தி என்ற வார்த்தை மதி. அப்போ அது 9ஆம் இடம். பயம் 3 எழுத்து. பயத்துக்கு 3 எழுத்து 9, 2, 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ பயத்துக்கு வந்து 9ஆம் இடம். அடுத்ததாக ஒட்டகத்துக்கு வந்து 5 எழுத்து.
அந்த ஒட்டகத்துக்கு வந்து 3 2 5 1 7 கூட்டாக 18வது விதி என்பது 9. அப்போ ஒட்டகத்து வந்து விதி எண் 9. 9ஆம் இடத்து பண்ணாக வருகின்றது ஒட்டகம். ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சிங்கம் போலையும் யானை போலையும் ஒட்டகம் போலையும்லாம் நினைப்பாங்க. அப்போ ஒட்டகத்தோட புத்தி எப்படி அந்த புத்தி வருது அப்படின்னாக்கா அந்த மனிதனை பேச்சிலே தெரிந்து கொள்ளலாம். இவன் புலியாட்டம் பேசுறது, சிங்கமாட்டம் பேசுகிறது, ஒட்டகமாட்டம் நடக்கிறான் பானும், பன்னியாட்டம் நடக்கிறான் பானும், எருமையாட்டம் நடக்கிறான் பானும். இதுதான் வந்து மனிதன் வார்த்தையிலிருந்து அவருடைய தோற்றங்கள் மாறுது. ஆனால் சோளக்காட்டு பொம்மை போல் நடக்கிறாங்கிறது, பேயாட்டம் இருக்காங்க அப்படிங்க. அதெல்லாம் வார்த்தை. மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனையோ மனிதனுக்குத்தான் அது சொந்தமாகிறது. அதனால் வந்து ஒட்டகம் 9ஆம் இடத்து பலனாக வருகின்றதே. இந்த வீடியோக்கள் பேசுவதன் மூலமாகவும் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். காரக ஜோதிடம் அரியலூர். இத்துடன் முடித்துக்கொள்ளேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.